அவனை வெளியே கொண்டு வரதுக்காக நீ லேடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரிலாம் மாறினியம்மா. ஆட்டோக்காரனை பிடிச்சி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து என்னையே கொலகார மாதிரி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினியே. இப்ப நீ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு உள்ள இருக்கும்போது அவனும் உன்ன மாதிரி இறங்கி வேலை பார்த்துருக்கணும்ல. ஏன் செய்யல? அவன் உன்னை தொலைச்சு தலை முழுகணும்னு முடிவு பண்ணிட்டான். கல்பனா கழுத்துல தாலி கட்டவும் அவன் தயாராயிட்டான். நீ வெளியே வந்துட்டு அதெல்லாம் நடக்காதுல்ல. அதான் உன்னை கண்டுக்காம கை கழுவி விட்டான் அவன். ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன் ரஞ்சிதா. உன்னை காப்பாத்துறதுக்காகவே நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நீ போய் வேலையை பாரு. ரஞ்சிதா, என் ஃபுல் டைம் வேலையே தான். உன் லைஃபை பொறுத்த வரைக்கும் நான் வில்ல இல்லம்மா, ஹீரோமா. அந்த அருண் தாம்மா வில்ல. அது புரியாம என்னை ஏமா வேற மாதிரியே பார்த்துட்டு இருக்க? பிரச்சனை என்னன்னா, நம்ம யார் மேல உண்மையா அன்பு வச்சிருக்கோமோ அவங்க நம்மள நம்புறதே இல்லை. ஆடு கசாப்பு கடைக்காரனை நம்புற மாதிரி யாரு பொய்யான அன்பு வச்சிருக்காங்களோ அவங்களதான் நம்புறீங்க. நீ அருணை நம்புறதும் அப்படித்தான் இருக்கு. ரஞ்சிதா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த கேஸ்ல இருந்து உன்னை அருணாலையும் காப்பாற்ற முடியாது, அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. என் ஒருத்தனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நீ தப்பே செய்யலன்னு என்னால மட்டும்தான் நிரூபிக்க முடியும். இந்த தப்பை யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்கன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குல்ல ரஞ்சிமா. நான் உன்னை காப்பாத்துறதுக்கான வேலை என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். தெரியும். நான் அருணை மறந்துட்டு உன் பின்னாடி வரணும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. உனக்கு தான் கற்பூர புத்தியாச்சே. அதான் என் டீல் என்னன்னு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இந்த டீல் ஓகே தானே? எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நானே போராடி வெளியே வருவேனே தவிர உன் கேடு கெட்ட டீலுக்கு ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் உன் ஆசை நிறைவேற போறதே இல்ல. அந்த ஏக்கத்தோட தான் நீ போய் சேர போற. முதல்ல இங்க இருந்து போடா. மார்னிங் சார். பாத்துக்கிறேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ சார். ஹாய் சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் சார். நீங்க வர வரைக்கும் ரஞ்சிதாக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களே போல்டா தானே சார் இருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. கரெக்டு தான் சார். ஆனாலும் நம்ம கடமையை நம்ம செய்யணும்ல. அது சரி, இந்த கேஸை ஃபர்தராக எப்படி சார் ப்ரொசீட் பண்ணுறீங்க? இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவங்களை ஆஜர்படுத்தணும் சார். ஜட்ஜி ஜூடியல் கஸ்டடி கொடுத்துட்டாருன்னா இவங்களை புழலுக்கு கூட்டு போயிடுவோம். புழலுக்கா சார்? ஐயோ, கொலகாரம் திருடெல்லாம் அதிகமாக இருக்கிற இடமாச்சே சார். ரஞ்சிதா அங்கேயா கூட்டு போக போறீங்க? ஐயோ சார், ரஞ்சிதா ரொம்ப பாவம் சார். அவளால் அதை ஏற்றுக்க முடியாதுங்களே. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? அருணை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு இவங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. இவங்க தப்பு செய்யலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். சார், கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த கேஸ்ல ஜாமீன்லாம் கிடைக்காதுங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இது மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ். ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. அதனால சாட்சியை கலைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. சார், இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும்? கோர்ட்ல ஹியரிங் வரும், விசாரணை நடக்கும். சந்தர்ப்ப சாட்சியும் எவிடன்ஸும் ரஞ்சிதாவுக்கு எதிராக இருக்கிறதுனால இவங்களுக்கு எதிரான தீர்ப்பு தான் சார் வரும். சார், ரஞ்சிதா தான் அந்த தப்பு செஞ்சாங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன சார் தண்டனை கிடைக்கும்? எப்படியும் ஒரு 7-8 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க. பார்க்கலாம் கேஸ் எப்படி போகுது. ஐயோ, ஒரு நிமிஷம் சார். ஹலோ, சொல்லுங்க சார்.